ஏடிஎம் மையங்களில் பணம் எடுப்பதற்கான உச்சவரம்பு 4500 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்ட போதிலும் பெரும்பாலான ஏடிஎம் மையங்கள் செயல்படாததால் மக்கள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது திருச்சி செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், பண மதிப்பிழப்பு விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ள பிறகு பெரும்பாலான ஏடிஎம்கள் மூடிக்கிடந்த நிலையில் தற்போது திருச்சி மாநகரில் ஏடிஎம்கள் நிலைமை சீரடைந்து விட்டதா? மக்கள் ஏடிஎம்களில் அவர்களுடைய கூட்டம் எப்படி இருக்கு? வணக்கம் சரண்யா. கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையாக கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி பிரதமர் மோடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதன்படி பெரும்பாலான புழக்கத்தில் இருந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்திருந்தார். அடுத்த நாளே அந்த அறிவிப்பு வந்த நாளிலிருந்து அவர்கள் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு மக்கள் கூட்டம் வங்கிகள் மற்றும் பெட்ரோல் நிலையங்கள் சென்று கூட்டம் அதிகமாகவே இருந்தது. இந்த அறிவிப்பு 50 நாட்கள் கடந்துவிட்ட நிலையிலும் திருச்சியில் இன்னும் பணப்புழக்கம் என்பது கிடையாது. பொதுமக்கள் பெருமளவு சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். அதாவது அந்த அறிவிப்புக்கு பிறகு புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதனை வங்கியில் சென்று பெறுவதற்கு காலை 8 மணி முதலிருந்தே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருக்கின்றனர். இது மட்டுமில்லாமல் வங்கிகளில் போதுமான பணம் இல்லாத காரணத்தினாலும் பொதுமக்கள் பெரும் ஏமாற்றத்துடனே செல்கின்றனர். காலை 8 மணி முதலிருந்து 6 மணி வரை நீண்ட வரிசையில் அவர்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டு அவர்கள் நீண்ட வரிசையில் நின்று பணத்தை பெற்றுக்கொண்டு வருகின்றனர். ஆனால் மற்றும் பணத்தை எளிதாக பெறக்கூடிய ஏடிஎம் மையங்கள் திருச்சியை பொறுத்தளவுக்கு 80% ஏடிஎம்கள் செயல்படாமல் மூடியே கிடக்கின்றன. இதனால் நெடுந்தொலைவில் இருக்கக்கூடிய புறநகரிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் திருச்சி மாநகருக்கு அதாவது வங்கியினுடைய தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஏடிஎம் மையங்களில் பணம் எடுக்கின்றனர். ஆனால் அந்த பணம் எடுப்பதற்கு ஒரு நபர் ஒரு நாள் ஒன்றுக்கு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இதனால் அவர்களுடைய அன்றாட பணி மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இப்போ நின்று கொண்டிருக்க இடம் பார்த்தோம் என்றால் திருச்சி கண்டோன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எஸ்பி தலைமை வங்கி. இந்த வங்கியில் பார்த்தோம்னா காலை 8 மணியிலிருந்து நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்து கொண்டிருக்கிறார். வயதானவர்களும் பெரியவர்களும் அதிக அளவில் காத்திருந்து தான் தங்கள் பணத்தை பெற வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில் பிரதமர் மோடி ஒரு புதிய அறிவிப்பை ஒன்று வெளியிட்டார். அதாவது 2500 ரூபாயிலிருந்து 4500 ரூபாய் எடுத்துக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பு இருந்த போதிலும் அதை ஏடிஎம் மையங்களில் வெறும் 2000 ரூபாய் நோட்டு மட்டுமே வருவதால் அவர்கள் அந்த நோட்டை மாற்றுவதற்கு பெரும் சிரமத்துக்கு ஆளாயிருக்கின்றனர். இது குறித்து நம்ம அடிக்கால ஒருவர் இருக்கிறார், அவரை கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க? எவ்வளோ ஏடிஎம்ல திறந்திருக்கு? மேலக்கல்கண்ட கோட்டையில் பகுதியை சார்ந்தவன். இப்போ அருகாமையில் உள்ள எந்த ஏடிஎம்மிலும் பணம் வராதனால திருச்சி மத்திய பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் உள்ள மெயின் பிரான்ச் கண்டோன்மெண்ட் மெயின் பிரான்ச்சில் மட்டும் 2 ஏடிஎம்மில் மட்டும் பணம் வருது. அதுலேயும் ரூபாய் 2000 மட்டும் 2000 4000 மட்டும் வருகின்றதை தவிர 1000 குறைவாக உட்பட்ட ஒரு 500 நோட்டோ 100 ரூபாய் நோட்டோ எடுப்பதில் மிகவும் சிரமம் ஏற்படுகின்றது. மேலும் குறைந்தது 1 மணியிலிருந்து 2.5 மணி நேரம் காலதாமத்தோடு பணத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. இதனால் நடுத்தர மக்களும் கீழ்த்தட்டு மக்களும் தங்களுடைய உழைப்பை தவிர்த்து நிற்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் சிரமமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 85%க்குமான ஏடிஎம் இன்னும் துவக்கப்படாமலே இருக்கின்றது. கிட்டத்தட்ட நானே கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட தூரத்திலிருந்து பணத்தை 1.5 மணி நேரம் கியூவில் நின்று எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. மிகவும் சிரமத்திற்கு உள்ளாயிருக்கின்றோம். ஆட்சியானது மிக குறுகிய காலத்தில் இதை நிவர்த்தி கொண்டு வந்தால் பாமர மக்களும் நடுத்தர மக்களும் நல்ல ஒரு நிலையை காண்பார்கள் என்பதை சந்தேகம். வாரம் ஒரு 24,000 ரூபாய் எடுத்துக்கலான்னு அறிவிப்பு இருக்குது. வங்கிகள் அந்த 24,000 ரூபாய் தர்றாங்களா? என்ன காசு? இதுவரை 24,000 வாங்குறதுல ரொம்ப மிகவும் சிரமமாக இருக்கின்றது. போனாலும் 10,000க்கு மேலே தரக்கூடிய சூழ்நிலை. வங்கிக்கு பணம் அனுப்பப்படவில்லை என்று சொல்கின்றார்கள். அதனால் அரசு அதிகாரிகளும் வங்கி அதிகாரிகளும் 10,000க்கு மேல் கொண்டு பணத்தை தருவதற்கு தயங்குகின்றார்கள். நன்றிங்க சார். அதாவது வாரத்திற்கு 24,000 ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பு இருந்தாலும் வங்கிகளில் 10,000 ரூபாய் மட்டும் தருகின்றனர். ஏனால் வங்கிகளில் போதுமான பணம் இல்லை என்றும் கூறுகின்றனர். அதுவும் குறிப்பாக 2000 ரூபாய் நோட்டுகள் மட்டும் தருகிறார்கள். இதுவரை திருச்சியில் சொற்ப அளவில் தான் 500 ரூபாய் 100 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருக்கிறது. இந்த நிலையில் பெட்ரோல் விலை வேற உயர்வு ஏற்பட்டிருக்கால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் திருச்சி மாநகரை பொறுத்தவரை ஒரு சுற்றுலா தலமாகவும் இருக்கிறது. இந்த பகுதிக்கு வரக்கூடிய வெளி மாவட்டத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அவர்கள் செலவிற்கு கூட பணம் எடுக்க முடியாத சூழ்நிலை ஒவ்வொரு ஏடிஎம் மையங்களை தேடி செல்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அதிகமாக கூட இடமான அரசு மருத்துவமனைகள், மத்திய பேருந்து நிலையங்கள், அதே போல விமான நிலையம், ரயில் நிலையம் ஆகியத்தில் இருக்கக்கூடிய ஏடிஎம் மையங்கள் இதுவரை செயல்படாதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சரண்யா. மகாலிங்கம், நீங்கள் 80% ஏடிஎம்கள் திருச்சி மாநகரில் மூடி கிடப்பதாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். எப்போது இந்த நிலைமை சீரடையும் என்று வங்கி அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது?
அதாவது உங்கள் டெய்லியும் அன்றாட தேவைகளுக்கு பணம் எடுப்பதற்காக ஏடிஎம் மையங்கள் சென்றாலும் ஏடிஎம்கள் 80% ஏடிஎம்கள், அதாவது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏடிஎம்களும் புறநகரில் இருக்கக்கூடிய ஏடிஎம் மையங்களும் செயல்படாததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகி இருக்கின்றனர். இந்த நிலையில் அந்த பணம் பெறுவதற்காக வங்கிகளில் நேரடியாக சென்று பணம் பெற போனாலும் அது ஒரு நாள் ஒன்றுக்கு 1000க்கும் மேற்பட்டோர் வந்து காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதனால் அவர்களுடைய அன்றாட பணி பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் வணிகர்களும் பெருமளவு பாதிக்கப்பட்டதால் விலை வீழ்ச்சி என்பது வந்து அதிகமாக இருக்கிறது. இந்த நிலையில் வங்கி அதிகாரிகளுடன், அதாவது அவ்வப்போது அங்கே ஒவ்வொரு கிளை அலுவலகங்களில் இருக்கக்கூடிய ஏடிஎம் மையங்கள் செயல்பட வேண்டும் என அந்த பகுதி மக்கள் சென்று வங்கி அதிகாரிகளுடன் பேசினாலும் வங்கி அதிகாரிகள் என்று தெரிவிக்க கருத்து என்னவென்றால், போதுமான பணம் இன்னும் எங்களுக்கு வந்து சேரவில்லை, அதனால் வந்து எப்பொழுது பணம் வருகிறதோ அப்பொழுதுதான் இந்த ஏடிஎம் மையங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று தெரிவிக்கின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்களுக்கும் வங்கி அதிகாரிகளுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்படுவது வழக்கமாக இருக்கிறது. இந்த நிலையில் பொதுமக்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு அவர்கள் படும் சிரமத்தை மனதில் கொண்டு உடனடியாக ஏடிஎம் மையங்கள் செயல்பட வேண்டும். குறிப்பாக 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். சரண்யா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மகாலிங்கம்.